ரொம்ப மோசமா இருக்குங்க. இது எல்லா இடத்துலயும் எல்லா ஊடகத்துலயும் இந்த டிஎம்கே ஆட்சியில எல்லாமே வந்து மோசமா தான் இருக்கு. எங்கேயுமே வெளிய போ முடியல. யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. அதை போட்டு ஒன்றும் புண்ணியம்ல ஒன்றும் புண்ணியம்ல. அப்ப புண்ணியம் இல்லாம எதுக்கு போட சொல்றிய? ஒண்ணுமே செய்யல. ஒரு வீட்டுக்கு ஒரு தெருவு வீதி லைட் இல்ல, ஒரு ரோடு போடல. இந்த சைடு ரோட்டுக்கு இந்த சைடு ஒரு தெருவுக்கு 5 பைப்பு இருக்கு. எங்க தெருவு 4 தெருவுக்கும் ஒரு பைப்பு கூட இல்லை. நாங்க போடுவோம், என்னைக்கு உள்ளது எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு என்ன தெரியும்? செய்துட்டு போனோன்னா ஒண்ணும் இல்லை. யாரை கண்டுபிடிக்க ஏமா இங்க வந்தியன்னு கேக்குறீங்க. எதுக்கு கேக்குறீங்க? அப்ப ஓட்டு மட்டும் வரீங்கல்ல, அப்ப எங்களுக்கு வேணுங்கிற செய்யணும்ல. தண்ணி வசதி இல்ல, ஒரு ரோடு வசதி இல்ல, எதுவும் இல்ல. அப்ப நாங்க ஓட்டு போட்டு என்ன பண்ணதுக்கா? அண்ணா ஒரு டீ போடுங்க. தம்பி சொல்லுங்கய்யா. பேப்பர் கொஞ்சம் படிச்சு காட்டுறீங்களா? பால், கரண்ட் பில்லு ஏற்றம், திருப்பரங்குன்றம் அரசாங்க அத்துமீறல், மணல் கொள்ளை, சுரங்க ஊழல், டாஸ்மாக் ஊழல். மன்னிக்காது தமிழ்நாடு, அவங்க வருவாங்க. யாரு வர்றாங்க? தம்பி என்டி ஆட்சி வரப்போகுது. நாங்கள் திருமாரஞ்சிக்கு தான் ஓட்டு போடுவோம், தாமரச்சனுக்கு தான் ஓட்டு போடுவோம். பெரிய விருப்ப நடவடிக்கை இது வரைக்குமே எங்களுக்கு எந்த செயல்பாடுமே இல்லை. அதனால திருமாரஞ்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். எந்த ஒரு நலத்திட்டங்களும் எந்த ஒரு எதுவுமே செஞ்சதே இல்லை. அவர் வருவார், அவர் வாட்டுக்கு எதுக்கு எதுங்க வருவார், போயிடுவார், அதோட சரி. யாரையும் எது மேற்கொள் பார்க்க மாட்டார். எதுவுமே இல்லை, எந்த வசதியுமே. வந்த வசதியை பூராமே வெளியில காரைக்குடிக்க கொண்டு போயிட்டாரு. எல்லா திட்டமே. ஏன்னா அது பேசணும்னு நினைச்சா ஒரு மணி நேரம் பேசலாம் அவரை பத்தி. பேச விரும்பல. நாங்கள் ஓட்டு போடுறது இந்த தடவை திருமாரஞ்சி தாமரை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமா, நம்ம ஆட்சி வந்துடும். தாமரைக்கு. அப்புறம் யாருக்கு போட? அதை போட்டு ஒன்றும் புண்ணியம்ல ஒன்றும் புண்ணியம்ல. அப்ப புண்ணியம் இல்லாம எதுக்கு போட சொல்றிய? ஒண்ணுமே செய்யல. ஒரு வீட்டுக்கு ஒரு தெருவு வீதி லைட் இல்ல, ஒரு ரோடு போடல. இந்த சைடு ரோட்டுக்கு இந்த சைடு ஒரு தெருவுக்கு 5 பைப்பு இருக்கு. எங்க தெருவு 4 தெருவுக்கும் ஒரு பைப்பு கூட இல்லை. அதெல்லாம் போட்டு கொடுங்க, உங்களுக்கே ஓட்டை போட்டு எல்லாரும் ஜெயிக்க வச்சிருவோம். சரிப்பா, என் பேர் தெய்வான. நான் வெத்தலைக்கு தான் ஓட்டு போடுவேன். அது ரெண்டு ஒண்ணுதானே வந்துடும். ஆனா இந்த வீதி கிடையாது, ரோட்டுல தண்ணி இல்ல, லைட்டு பைப்பு எந்த சௌகரியமும் இல்ல. ஆனா எனக்கு வயசு 80 ஆச்சு. ஓஏபி காசு கேட்டா கொடுக்க முடியாதுன்னுட்டாரு, பெரிய இல்லைன்னுட்டாரு. ஆனா நம்ம தான் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். எனக்கு ஓஏபி காசு நீங்க வாங்கி கொடுக்க. பெரிய விருப்பம் 4-5 முறை ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. இந்த ஏரியாவுக்கு பக்கம் எட்டி கூட பாக்குறது இல்ல. அவருக்கு தேவையானது என்னமோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த தடவை நாங்க திருமாறனுக்கு தான் போடுறதா ஒரே முடிவுல இருக்கோம். நாங்க போடுவோம், என்னைக்கு உள்ளது எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு என்ன தெரியும்? செய்துட்டு போனோன்னா ஒண்ணும் இல்லை. யாரை கண்டுபிடிக்க ஏமா இங்க வந்தியன்னு கேக்குறீங்க. எதுக்கு கேக்குறீங்க? அப்ப ஓட்டு மட்டும் வரீங்கல்ல, அப்ப எங்களுக்கு வேணுங்கிற செய்யணும்ல. தண்ணி வசதி இல்ல, ஒரு ரோடு வசதி இல்ல, எதுவும் இல்ல. அப்ப நாங்க ஓட்டு போட்டு என்ன பண்ணதுக்கா? எங்களுக்கு உள்ள வசதியை செய்யாம ஜெயிக்கும் தொட்டிக்கு நாங்க அதை செய்யணும் இதை செய்யணும். எல்லா கட்சியுமே அதே மாதிரிதான், எந்த கட்சியும் இல்ல. என்ன செய்யறீங்க? எங்களுக்கு இப்ப வாங்கிட்டு போனோன்னா அவங்க வந்தா நீங்க போங்க. திருமாரஞ்சி கடந்த ஒரு 4 ஆண்டு காலமா எம்எல்ஏ 2 தடவை அமைச்சராக இருந்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி எதுவுமே இல்லை. ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தொழிற்சாலையோ ஒரு புதிய கல்லூரியோ நலத்திட்டங்கள் எதுவும் இல்லை. அதனால ஒரு மாற்றம் வரட்டுங்கிறதுக்காக திருமாரஞ்சியை விரும்புகிறோம். அமைச்சர் பெரிய 2 தடவை அமைச்சர் வந்துட்டாரு, 20 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. எந்த இதுவுமே இல்லைன்றீங்க? ஆமாம், அதாவது கல்யாணம் ஒரு இளங்கட்டுகளுக்கு போறாரே தவிர வளர்ச்சி பணிங்கிறது எதுவுமே தொகுதியில் இல்லை.
அதனால தான் வந்து சரி ஒரு இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வருது. வேறு மாவட்டங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர் இப்படி போகிற மாதிரி இருக்குது. குறிப்பிட்ட ஒரு தொழில் செய்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு புது வாய்ப்பாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தாமரைக்கு வாக்களிக்கிறோம். குப்பையை கொண்டாந்து ஒட்டிட்டு பீச் இல்லாம இருந்துச்சு, இப்ப ரொம்ப வீசுது. ஆமா. அமைச்சர் பெரியவர் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஒண்ணுமே செய்யல சார். இந்த தெருவில் பைப் இருக்கு, அது பைப்பு கட்டி போய் எப்படி 5 வருஷம் இருக்கும். அந்த பைப் வந்து ஒரு நாள் வந்து வேலை பார்த்ததில்ல. தோல் குடல் வந்து இங்க வெயிட்டாப்புல கொட்டுறாங்க. நாட்டா இருக்க முடியல, ஜஸ்ட் வந்தா இருக்க முடியல, தாங்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பு பக்கத்துல இருக்கு, ட்ரிங்க்ஸை சாப்பிட்டு அசிங்கமா பேசா. லேடிஸ் தான் பக்கத்துல இருக்கா, அக்கம் பக்கத்துல வயசான பிள்ளைலாம் இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. ரெண்டையும் மட்டும் பண்ணிருக்கணும். வந்து ஒயின் ஷாப்பு தண்ணி ரெண்டும் எடுத்து விடுங்க. அது கோழிக்குழல் 3 முக்கியம். வயசான ரொம்பவே கேன்சர் வந்து இறந்துருக்காங்க இந்த நாட்டத்துல. வேலை வாய்ப்புல அப்படி இருக்கு. வேலை வாய்ப்பு ஒண்ணுமே இல்லை சார். வேலை வாய்ப்புல எதுவுமே இல்லை. திருப்பத்தூர் தொகுதியில யார் ஓட்டு போடுறீங்க? நாங்க வந்து தாமரை சின்னத்துக்கு தான் போறோம். 2 வருஷமா அப்ப அமைச்சர் பெரியவர் பேசுறாரு, உங்களுக்கு ஒண்ணும் பண்ணல. எந்த ஒரு இதுவுமே பண்ணலைங்க, எந்த ஒரு வசதியுமே பண்ணி கொடுக்கல. எல்லாருமே கஷ்டம் தான் படுறாங்க. எந்த ஒரு ஹெல்ப்பும் போய் கேட்டாலும் எந்த ஹெல்ப்புமே பண்ணி தர மாட்டாங்க. பஸ் வசதி, அந்த வசதி இல்ல, மருத்துவ வசதி இல்ல, வேற எந்த வசதியுமே அவங்க பண்ணி தர்றது இல்ல. ஒரு குப்பை வாங்குறதுக்கு ஆள் வர்றது இல்ல. எந்த ஒரு உதவி கேட்டாலும் அதையே அவங்க பார்க்கவே முடியறது இல்லையா. ஓட்டு வாங்கிட்டு போறதோட சரி, அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே முடியல. மொத்த தமிழ்நாட்டுல பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்குங்க. இது எல்லா இடத்துலயும் எல்லா ஊடகத்துலயும் இந்த டிஎம்கே ஆட்சியில எல்லாமே வந்து மோசமா தான் இருக்கு. எங்கேயுமே வெளியே போக முடியல, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. முக்கியமா பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்ல.